சார், எனக்கு ரிஸ்ட் வாட்ச் எடுத்தவன் இவன் தான் சார். என்ன கட்டி போட்டு வாட்ச் எடுத்தவனும் இவன் தான்ப்பா. இவங்க 2 பேரும் தான் என்ன கடத்திட்டு போனாங்க. ஏன் சார், உங்களை பத்தின உண்மைகள்ல நான் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கரெக்ட். இதுல இருக்கிற விஷயத்தை நாக்கில தடவி கவரை ஒட்டி எல்லா விவரமும் இதுல இருக்குன்னு என்கிட்ட கொடுப்பீங்க. நானும் பிரிச்சு பார்ப்பேன். என் உயிரை தவிர வேற எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு இதுல எழுதியிருக்கும். அதிர்ச்சியோட நான் உங்களை பார்க்கறதுக்குள்ள எனக்கு இன்னொரு அதிர்ச்சியை உண்டாக்கி நீங்க 2 பேரும் யமலோகம் போயிடுவீங்க. அப்படித்தானே? என்ன சார், சரிதானே? நான் சொன்னபடிதானே இதுல எழுதியிருக்கு. வெல் மிஸ்டர் முத்து, மறுபடியும் வரும்போது குற்றவாளியோட தான் வருவேன் சொன்னதை செய்து காட்டி என் சந்தேகத்தை போக்கிட்டீங்க. உங்க பேர்ல இருக்க கேஸ கேன்சல் பண்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அடிக்கடி வந்துட்டு போங்க. குட் நைட். நல்ல புத்திசாலியான பையன் இல்ல? அந்த முத்தையை நமது ராக்கனையும் முனியனையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்து விட்டார் அல்லவா? மன்னிக்க வேண்டும் தலைவரே, இன்னும் எனக்கு தகவல் வரவில்லை. முளையிலேயே முத்தையனை கிண்டி எறியாததா இன்று நம் கிளைகளில் இணைந்தை அவன் முறித்து விட்டான். இனி அவனை வளரவிடக் கூடாது. கொள்ளை கொடுக்கும் அந்த முத்தையனை இங்கு கடத்தி வந்து தொலைத்து விட வேண்டும். உத்தரவு. என்ன ஏன் ஆறீங்க? ஏன் பாருங்க? என்ன ஆச்சு? ஏன் பாருங்க? சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, என்னதான் நடந்தது? தம்பி, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். கனவா? ஆமா, சில முரட்டு பசங்க என் கண்ணை வாங்கி கட்டி எங்கேயோ கொண்டு போனாங்க. அங்க இருந்த ஒருத்தர் என்ன பார்த்து, இவனை ஏண்டா சுமந்துட்டு வந்தீங்க, இவன் மகனை கொண்டு வர சொன்னு கத்துனா. பிறகு என்ன பார்த்து, உன் மகனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, இல்லாட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பிடிச்சி தள்ளுனா. நான் கீழே விழுந்துட்டேன். பிறகு கனவு கரைஞ்சு போச்சுப்பா. இதுக்காக கலங்குறீங்க? கனவு தானேப்பா? விடிய காலையில கண்ட கனவாச்சே, பறிச்சிடுமோன்னு பயமா இருக்குதுமா எனக்கு. அப்பா, நீங்க கண்ட கனவும் பலிக்காது. எனக்கு துன்பம் விளைவிக்கணும்னு துரோகிகள் காண்ற கனவும் பலிக்காது. கவலையே படாதீங்க. தம்பி, எப்பவுமே நீ எச்சரிக்கையாவே இருக்கணும்ப்பா. அன்னைக்கு உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்ப்பா. அப்ப அம்மாவுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது தம்பி, விடிய காலையில விவாதம் எதுக்கு? உங்க அப்பா ஏதோ கனவு கண்டு கலங்கி போயிருக்காங்க. அவருக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா அண்ணா, சொல்லுங்க அண்ணா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எச்சரிக்கையா நடந்துக்கிறேன். திருப்தியா போச்சு? போதுமா? அது போதுப்பா. அப்பனே முருகா, எங்க குடும்பம் நல்லா இருக்க எப்பவுமே நீ அருள் புரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல், மேட்னி ஷோ, உடுப்பி ஹோட்டல், கடற்கரை, வேர்க்கடலை. ஐயோ ஐயோ, இன்னும் காணுமே. சவுரி வாங்க, வா. ஏன் பயப்படுற? வீட்டுல நாய் இருக்குதா? ஓ, இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன்.
என்ன கட்டிக்கணும்னு சரா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ நான் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. பூவா வாங்கினதா? பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டுதான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அறிவு. முந்தா நாள் வந்த முல்லப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் அது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு. புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் நான் சொல்றேன். என்னையா ஒரு இதுக்கு தானே எனக்கு தாலி ஆட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டே. சரி கௌரி வா, லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. எங்க ஒழிய எங்க ஒளியுது? 12 குடிக்காம எட்டனா 12 குடிக்காம எட்டனாப்பா. சரி 10 எட்டனாங்க நீயா நீயா முக்காரு ரிக்ஷா எங்கயா வந்த? என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டுறான்ல. ஆமா இல்ல உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டுறானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்றேன் என்ன வளருது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டேன். அப்ப நான் கட்ட இருந்தாலும் 8 நாட்டம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன பேசுறானே? ஆமா வீட்டுக்குள்ள என்ன பேச்சு? வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியில பேசுவோமே, வாங்க பேசுவோம். யாருது? நீயா? நான் பேச மாட்டேன், நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? உன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே 8 நாள் 4 நாள் தானடா. வாடா பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் மருந்தார மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேரும் வரீங்களா? 2 பேரும். நான் வரல. என்னது என்னமோ இவனை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை பிற நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா? உங்களை பார்த்தா. ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. யோ 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி இருக்கு. பாவி எங்களை இழுத்துட்டு போனா வம்பு இருக்கிற அப்பா பண்ணுன்னு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் பாருங்க. என்ன நினைச்சிட்டு நம்ம பெருசா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ இந்த ஹோட்டல் சினிமாவுக்கு போறதுதான் வேலையை ராஜினா பண்ணியா? யார்கிட்ட சொன்னா நான் சினிமா கூட்டு போறேன். ஆமா உங்க கூட உட்காந்து